ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே! இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, இன்டெலிஜென்ஸ் பியூரோ அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து என்ன வேகன்சி செக்யூரிட்டி அசிஸ்டன்ஸ் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வேகன்சி பார்த்தீங்கன்னா 455 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா, அதில் நமக்கு சென்னையில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா 11 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வேகன்சியும், ஓபிசியில் பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி, எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சியும், எஸ்சியில் எதுவும் கொடுக்கல. இடபிள்யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி, மொத்தமாக 11 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ யாரும் எதுவுமே கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னாக்கா 21,700 சொல்லியிருக்காங்க. குரூப் சின்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு அதுக்கு அலோன்சஸ் எல்லாமே கவர்மெண்ட் அலோன்சஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 10th முடிச்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. 10th 12th முடிச்சிருந்தாலே படிச்சிருந்தாலே போதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு மாதிரி படிச்சு கண்டிப்பாக பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கம்பல்சரி டிரைவிங் லைசன்ஸ் வந்து கம்பல்சரி இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான வயசு பார்த்தீங்கன்னாக்கா 18லேருந்து 27 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது தகுந்த மாதிரி பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நோட்ஸ்லாம் குறிப்புலாம் கொடுத்துருக்காங்க. திஸ் போஸ்ட் நாட் பிடிஃபுல் சூட்டபிள் பெஞ்ச் மார்க் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூ வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீட் ஒன்லி அப்ளை போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன சிலபஸ் வரும், அது எவ்வளோ மார்க்ஸு, எவ்வளோ இது எடுத்தால் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்கன்ற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக. ஸோ அது நோட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிட்டி எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, அடுத்து பார்த்தீங்கன்னா சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். ஸோ அது மாதிரி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு என்னென்னு டேட் பார்த்தீங்கன்னாக்கா 6/9/2025 கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 28/9/2025 கொடுத்துருக்காங்க. அதுக்கான கடைசி சப்மிஷன் டேட் பார்த்தீங்கன்னா 30/9 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சம்திங் உங்களுக்கு பேமெண்ட் பண்ண முடியாதுன்னா அந்த டேட்டில் பே பண்ணிடலாம் நீங்கள். ஸோ ஆனால் கடைசி டேட் பார்த்தீங்கன்னா 28/9/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நாங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை, அதாவது என்னென்ன எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. இமெயில் வேணும், மொபைல் நம்பர் வேணும், டாக்குமெண்ட்ஸ் வேணும். ஸோ நீங்கள் படித்த டாக்குமெண்ட்ஸ், நீங்கள் படித்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே பார்த்து என்ன கேபி சைஸ் வருது, எவ்வளோ சைஸ் நீங்கள் அப்லோட் பண்ண எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னாக்கா ஆல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ₹550 பே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். சரிங்களா? அதே மேல் கேண்டிடேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூஐ, இடபிள்யூஎஸ், ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னாக்கா ₹100 எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாமினேஷன் ஃபீ தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது ₹100 எக்ஸ்ட்ரா பே பண்ணி ₹650 பே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். ஸோ அது தம்பி யாரெல்லாம் எலிஜிபிள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான வெப்சைட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இன்ஸ்டன்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.